பாஸ்டர் ரிஷிலாபிஷி அவர்கள் நம்ம இயக்கத்தில் இருக்கிறாங்க, பாடல் குழு தலைவராக இருக்கிறாங்க. அவங்க 6 ஆண்டுகளாக நமக்கு ஐக்கியத்தில் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது சபை பொறுப்பு வந்துருச்சு. ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பூர்ணமாக கர்த்தர் சபையை கட்டி முடிக்க அவங்களுக்கு உதவி செய்கிறார். 16 லட்சம், எத்தனை லட்சம்? 17 லட்சம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துல ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அதை கட்டி முடித்தார். எல்லாருக்காக சொல்கிறோம். பாஸ்டர் எபினிசரையோ காண்பிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கொடுத்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே அப்படியா நீ ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், ஒரு பிதாவானவர்.
நாம் நம்மிடத்தில் வருகிற அனைத்து பரிசுத்தவான்களும் கனம் பண்ணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஸ்தோத்திரங்களை சொல்லி வரவேற்கிறோம். நம்முடைய மத்தியில் செய்திக்கு வந்திருக்கிற அருமையான ரெவரண்ட் பெங்களூரில் வந்திருக்கிற ரிச்சர்ட் பாபு அவர்கள் திருச்சியில் நம்மளோடு வந்திருந்தாங்க, செய்தி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் மயிலாடுதுறையில் செய்தி கொடுத்தாங்க, நம்முடைய தென் சென்னையில் செய்தி கொடுத்தாங்க, நம்ம ஐக்கியத்தில் செய்தி கொடுத்தாங்க, வட சென்னையில் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, கன்னியாகுமரியில் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, மதுரையிலையும் நம்ம ஐக்கியங்களில் அவர் செய்தி கொடுக்க தயாராக இருக்காங்க. இப்பொழுது நம்முடைய மத்தியில் செய்தி கொண்டு வருவாங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவித்து ஸ்தோத்திரம் செய்தி அளிக்க அன்போடு கூட அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் செய்தி அளிக்கும் முன்பு இந்த சால்வை அணிவிக்கும்படியாக ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தோத்திரம் ஐயா அவர்கள் டாக்டர் நம்முடைய பால் தாமஸ் ஐயா அவர்கள் நம்முடைய செய்தியாளர் ஐயா அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது நம்முடைய கோஆர்டினேட்டர் பெஞ்சமின் அவர்கள் ஸ்தோத்திரம் அறிமுகப்படுத்தின நாளிலிருந்து கிட்டத்தட்ட 7-8 இடத்துல அவர்கள் நம்ம ஐக்கியத்தின் வழியாக செய்தி கொடுத்து வருகிறார்கள். பெஞ்சமின் அவர்களுக்கு நன்றி. மனுஷன் அவருடைய சபையை கர்த்தர் கட்டி முடித்தார். கீழே வீடு மேலே சபை கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பேராயர் எஸ்.எஸ். ராஜ் அவர்களுக்கு இந்த மதிப்பும் குறிப்பிக்கூடிய சால்வை கர்த்தருடைய கரமாய், கர்த்தருடைய வார்த்தையாய், தேவனுடைய சொந்தமாய், தேவ மனிதன் அருமையான கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை கட்டி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான பிரதம பேராயர் டாக்டர் எஸ்.எஸ். ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவை சார்ந்தவர்களுக்கும், முக்கியமாக மேஜர் உலகத்தில் உங்கள் பக்கத்தில் சிறந்து விளங்குகிற அருமையான பால் தாமஸ் பிஷப் ஐயா அவர்களுக்கும் நன்றி. வந்திருக்கவங்களுடைய அவருக்கும் கர்நாடகாவிலிருந்து என் வந்தனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை முடி நான் பிரார்த்தனை சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். நல்ல தகப்பனே, நல்ல விளைக்கான் இன்று உள்ளத்தோடு துதிக்கிறேன். பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் மறைக்காமல் நீர் வெளிப்படுத்துகிற தேவன். நீர் பேசும், நான் கேட்கிறேன், நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம். உங்களுடைய தயவனாலே நீங்கள் வெளிப்பட வேண்டுமான்னு சொல்லிக்கிறேன். உன் நாமத்திற்கே மகிமை பண்ணணும். இயேசுவன் நாமத்திற்கு ஆவே. ஆமே ஆமே. நான் எந்த இடத்துல முதல் போனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசுகிறது. போன முறை இந்த இடத்துல வருகிற சமயத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தை துவக்கத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் பேசினேன். செகண்ட் பார்ட்டும் இருக்குது. ஐயா இருக்கிறேன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் பார்ட் வானா எல்லாம் கேட்டுட்டாங்க. ஏன்னா அவரும் போகிற இடத்துலாம் கேட்டு வர்றாரு. அதனால் செகண்ட் பார்ட்டு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். உங்ககிட்ட வந்தேன்னா செகண்ட் பார்ட் பேசுகிறேன்னு சொல்லி. ஓகே, கவனிச்சுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு.
அதே போல அவருடைய பாஸ்டர் இயேசுநாதருக்கு பாஸ்டர் யாருங்க? யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். அவரும் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தது. நான் உங்களுக்கு போன முறை வரும்போது சொன்னேன், பரலோக ராஜ்யத்துடைய ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம், முத சூத்திரம் இயேசுநாதரே கற்றுக் கொடுத்தார். மேல இருக்கிற கடவுளை கடவுள்னு கூப்பிடாத, என்னன்னு கூப்பிடு? அப்பான்னு கூப்பிடு. என்னன்னு கூப்பிடுங்க? அப்பான்னு சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடணுமா? அவரை கடவுள்னு கூப்பிடாத. இயேசுநாதர் நமக்கு எல்லாருக்கும் காட்டுங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஆர் கிங்டம் ஆஃப் காட். காதல் அப்பா ஃபாதர். அவரை என்னன்னு கூப்பிடணும்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும், அப்பான்னு கூப்பிடணும். இதுதான் வந்து இயேசுநாதர் உனக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது நான் தப்பா சொல்றேன்னா கரெக்டா சொல்றேன்னா? கரெக்ட் தானுங்க? ஏன்னா நிறைய விஷயம் போன மாதம் வரும்போது நான் உங்களுக்கு எத்தனை இடத்துல அவர் அப்பா அப்பான்னு தான் கற்றுட்டார். ஜெபம் பண்ணும்போது கூட இப்படி தான் ஜெபம் பண்ண, பரமண்டத்துக்கு எங்கள் ஆக்சுவலி இயேசுநாதருக்கு தான் அவர் அப்பா. அவர் வந்து உங்க அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னார். ஆமென். தான தர்மம் செய்யும்போது நீங்க எல்லாம் பார்க்குற மாதிரி செய்யாதீங்க, ரகசியமா செய்யுங்க. வலது கை கொடுக்கறது எங்க தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்போது ரகசியமாய் பார்க்கிற உங்கள் பிதா, பிதான்னு சொல்ற, வெளியரங்கமாய் பதில் தருவார். உங்க அப்பா ரகசியத்துல பார்க்கிறவரு வெளியரங்கமா அங்கேயும் அப்பாவும் அப்பான்னு தான் சொல்றார். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட் என்னன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஒரு சின்ன தகுதி வேணும், கேட்டாங்களா? அதை வந்து பற்றி நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க காஸ்பல் ஆஃப் மேத்யூ, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 48 வசனம் தானே அது? 48. கரெக்ட். ஓகே, படிங்க. ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல. என்னங்க? பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா எப்படி இருக்காருன்னா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். பூர்ண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். கடவீர்கள்னா ஒரு கட்டளையா இருக்கா, சும்மா ஏனதான் இருக்கா? வெரி குட் ஐயா. ஏன்னா எப்படி இருக்கு? கட்டளை. ஓகே. சரி, இங்கிலீஷ் எப்படி இருக்கும்? Be you perfect as the God who is in heaven is also perfect. கட்டளை ஆகுது, be perfect. இதெல்லாம் கல்லாம் வேணாம். பி பர்ஃபெக்ட். என்ன சொல்றதுன்னா, உங்க அப்பா பரலோகத்தில் இருக்கிற ஒரு பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, இருக்க கடவீர்கள். தயவுசெய்து சொல்லுங்க. நான் வந்து பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னத்துல வந்து டீச்சர் தான். பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னத்துல அதுவும் +1 +2 SSLC 3 வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் டீச்சர். அதனால நான் நிறைய கொஸ்டின் தான் ஒருத்தான் எடுத்துருப்பேன், கேட்டீங்களா? அதனால தயவுசெய்து நீங்க பதில் சொல்லணும். ஓகே, ஆமென். அப்போ அவர் சொல்றாரு பி பர்ஃபெக்ட் அப்படின்றாரு, இருக்க கடவீர்கள். அது கட்டளை, அது ஒண்ணுடாங்க. சரி, இந்த கட்டளை யாருன்னா நிறைவேற்ற முடியும்? அதுவும் யார் பர்ஃபெக்ட்? ஒரு சமயம் எலியா மாதிரி இருன்னா கூட பரவாயில்ல, எப்படின்னா தபாச்சு இருக்கலாம். கரெக்டா ஐயா? எலிஷா மாதிரி இரு அப்படின்னா கூட தபாச்சு இருக்கலாம் இல்லைங்க. மோசஸ் மாதிரினா யாருக்கு ஈக்குவல் ஆகணுமா? யாரால முடியும் சொல்லுங்க? யாரால முடியுங்களா சொல்லுங்க? யாரால முடியாது. நான் அவர் சொல்ற மீண்டும் ஒரு முறை படிங்க. கமா. ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல. அவர் எப்படி இருக்காரு? பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். அது கட்டளையா இருக்குது. நீங்க அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். வேணும்னா அட்லீஸ்ட் இதுனா நம்ம மேட்ச் பண்ணலாம். அது 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. 5:20 மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா ஒரு சமயம் உங்ககிட்ட இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று யார் நீதியை காட்டல. நம்ம யார் ரைச்சஸ்னஸ் ஷுட் எக்ஸீட் அதிகமா இருக்கணும். யாரை காட்டிலும்
2 பேரை சொல்றாரு. யார் யாரு? வேத பாரகரும் பரிசேயரும். அவங்க எல்லாம் பைபிள்ல ரொம்ப தரவங்க. அந்த 5 புக் இருக்குல்ல, ஆகமங்கள் என்னென்ன சொல்லுங்க? ஆதியாகமம், யாத்திராகமம், தேவனாகமம், என்னாகமம் எல்லாம் பைபிள் சொல்லுவாங்க. எந்தெந்த சட்டம் இருக்குது என்ன எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி யாருன்னா இங்க பர்ஃபெக்டா இருக்கிறீங்களா சொல்லுங்க. கேட்டுங்களா? அவங்க பரிசேயர் ரொம்ப நீதி, ஓவர் நீதி, ரைட்டுங்களா? அதிகமான நீதி. ஆனா கர்த்தரே சொல்றாரு, உங்க நீதி அவங்கள காட்டிலும் மிஞ்சணும். எங்க மிஞ்ச முடியாத? உங்க உதாரணத்துக்கு ஒரு 10 கட்டளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. 10 கட்டளை, ரைட்டுங்களா? முதல் கட்டளை, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கடவுள் ஒருவரே கடவுள், வானத்திலும் பூமியிலும் அவரை தவிர தெய்வம் வேற இல்லை. அவரை எப்படி எப்படி சேவிக்கணுமா? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற. இங்கிலீஷ் எப்படி? லவ் தி லார்ட் thy God with all your heart, with all your soul, with all your mind, with all your might. முழு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும், முழு பலத்தை கொடுக்கணும். யாரா ஒருத்தர் முழு இருதயத்தை இங்க கொடுத்துக்கிறாங்க கர்த்தருக்குன்னு சொல்லுங்க. ஓடிடும், மைக்க போட்டு ஓடிடும். யாருன்னா முழு இருதயத்தை கொடுத்துக்கிறோமா சொல்லுங்க. நான் கொடுக்கலங்க. பிஷப் ஐயாவை கேட்டேன், அவரும் கொடுக்கலன்னு நான் சொல்லிட்டேன். உண்மை இதுதான். உங்க மேஜிக் மன்னனை கேளுங்க, கொடுத்துக்கிறாரு. யாரும் கொடுக்கல முழு இருதயம். ஆனா ஒருத்தர் முழு இருதயத்தை கொடுத்து அன்பு கூர்ந்தார். யாருன்னா கர்த்தர் தான். அவர் தான் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து சொந்த குமாரனையும் கொடுத்தார். யாரும் கொடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து மேல முழு இருதயத்தை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவர் தான் நியாயப்பிரமாணம் முழுவதும் கரெக்டா நிறைவேற்றினார். ஆமென். யாரும் வேற யாரும் இல்லை, எந்த கில்லாடி கிட்ட இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கட்டல எல்லாம் அவுட்டு, நான் அவுட்டு. பிரதமர் பேராயர் அவரு சொன்ன, அவரும் அவுட்டு சொல்லிட்டார். ஐயா நீங்க நல்லவங்க, சென்னையில ஒருத்தர் நல்லவங்க நீங்க தாங்க, தாராளமா சொல்றீங்க. 2வது நீங்க பாத்தீங்கன்னா பொய் சொல்லாது இருப்பாயாக இருக்குது. என்னங்க பொய் சொல்லாது இருப்பாங்க. நம்மளே சின்ன பொண்ணா இருக்குது இந்த பாப்பா நினைக்கிறேன். நீங்க சின்ன பண்ண ஏன் சின்னமா இதுதான் நம்மளும் நம்ம எல்லாரும் காட்டிலும் சின்ன பொண்ணா இருக்குது. அந்த பொண்ணு மாத்திரம் 2 லட்சம் பொய் சொல்லிட்டு அதுதே 2 லட்சம் நம்மளுக்கெல்லாம் எங்க போதையா? ஐயோ போச்சு. அதனால 2ஆம் கட்டளை கூட யாரும் நிறைவேற்றல. பொய் சொல்லாது இருப்பா. யாரும் செய்திருக்குமா? இந்த தம்பி நான் இது வரைக்கும் பொய்யே சொல்லிருந்தேன்னா ஆல்ரெடி 4 லட்சம் ஆயிடுக்குது. இப்ப எழுதுனாங்கன்னா 4 லட்சத்துக்கு 1 ஆயிடும். லட்சக்கணக்கு போய் சொல்றோம். அதுவும் செல்போன் வந்தோன்னு இன்னும் போய் இங்கதாங்கிறோம், இங்கதாங்கிறோம், இன்னும் போய். ஆமே அவங்க தூதருக்கு கணக்கு போட்டு வச்சாங்கன்னா போச்சு எல்லாம். எத்தனை புக் வாங்க சிஸ்டர். இப்ப நான் என்ன இல்லைனாக்கா கேட்டீங்களா? அப்ப 2ஆம் கட்டளை நம்ம ஃபெயிலு. 3வது கட்டளை திருடாது இருப்பாயாக அப்படின்னாக்க நம்ம எல்லாம் திட்டு வேலையும் பண்ணிட்டோம். நாங்க திருட்டோம், தேங்காய் திருட்டோம், கொயகாய் திருட்டோம், பக்கெட்ல முருங்காய் திருடிட்டோம், எல்லாம் திருடிட்டோம், கரும்பு திருடிட்டோம். கேட்டீங்களா? அதான் ஒரு பாஸ்டர் இப்ப ஆத்மாங்களை வேற திருடுறாங்களாம். அது வேற ஆடு திருட்டிங்களா? ஸோ இதுல வந்து எல்லாம் அவுட்டு. அப்ப எத்தனை போயிடுச்சு? இப்ப நான் 3 கட்டளை சொன்னாங்க. எத்தனை போச்சு? 3 பேர். பிற பொருளை இச்சையாது இருப்பாயாக. யாருன்னா ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்களா? பவுல் அப்பசன் சொல்றான், இச்சைன்றது பாவம் எனக்கு தெரியாது இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். எப்ப இச்சை பாவம் எனக்கு தெரிஞ்சோ நான் கவுந்துட்டேன்னு சொல்றேன். பவுலே கவுந்துட்டாராம். யாருன்னா நீங்களா இருக்கிறீங்களா? பவுலுடைய சொல்லுங்க. அந்த மனுஷன் ஒரே ஒருத்தையா கண்ணு மாதிரி சொன்னான். As I imitate Jesus, you imitate me. அவன் சொன்னான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல கிறிஸ்துவ போல. தமிழ்ல வந்து பின்பற்றுறதுங்கிறது நல்லா இல்ல, இமிட்டேட் பண்ணணும். நான் கிறிஸ்துவ மாதிரியே நான் இமிட்டேட் தானா நடிக்கிறது இல்லாட்டி அவர் மாதிரியே வாழுது. நீ என்ன மாதிரி இருன்னு சொன்னா. யாரா இப்போ ஒருத்தர் வந்து என்ன மாதிரி இருந்தாங்க, அப்பா வானேவானா உன் ஓட்டை எனக்கு தெரியும் வானா. நானும் என்ன மாதிரி இருந்தேன் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா ஒருத்தர் ஜூதாரா சொல்றான், கண்ணு மாதிரி என்ன பின்பற்றணும், ஏன்னா நான் கிறிஸ்துவ பின்பற்ற. அவரும் பவுலே சொல்ல நான் கவுந்துட்டேன் இந்த கட்டளையில அப்படின்றார். ஓகே, அப்போ சொல்லுங்க 4வது கட்டளை பாஸா ஃபெயிலா? இப்ப மாதிரி 10 கட்டளை சொன்னோம், 10லயும் நம்ம ஃபெயிலுங்க. அதுல பாஸ் இல்ல. ஒரு பொண்ணை இச்சையோடு ஒரு பையனை இச்சையோடு பார்க்காது இருக்கலாம். எல்லாம் பார்த்துட்டோம். இங்க இருந்து அவங்க தூரம் போகும்போது வரைக்கும் பார்த்தோம். எல்லாம் அவுட்டு. கொலை செய்யாது இருப்பாங்க. கத்தியத்து குத்துனாதான் கொலை இல்லை. ஒருத்தர்கிட்ட பேசாத அவன் பகை வச்சிருந்தா நீ கொலைகாரன்ற. இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கார இன்னொரு சர்ச்சுக்கார்ட்ட பேசுறது இல்லை. இது என்ன ஆயிடுச்சு?
அதான் ஒருத்தர் சொன்னாரு, இயேசு வந்துட்டு பார்த்தா ஆடும் புலியும் ஒன்னா மேயும், சிங்கம் ஒன்னா மேயும். கரெக்ட் தானுங்க? 1000 வருட சர்ச்சில் இந்த காலத்து ஒரு சர்ச்சுக்கார இன்னொரு சர்ச்சுக்காரட்டு பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒன்னா இருக்கு சிங்கமும் புலியும் சரி ஆடும். ஆமே. அதனால கொலை செய்யாது இருப்பாங்க எல்லாம் நம்ம பகை விரோதம் கோபம் காரணங்களாக அது கோபப்பட்டோம் கொலைகாரங்க எல்லா கட்டளையும் நம்ம மீறிட்டோம். ஆக்சுவலி 10 கட்டளை யாரும் ஒழுங்காக செய்யலை. ஏன்னாங்க அது அவர் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. யார் ஸ்டாண்டர்ட்ல? தேவன் ஸ்டாண்டர்ட். அவரே பொய் சொல்லாது இருப்பாங்க மொட்டையா எழுதிட்டாரு. ஒரு பிராக்கெட்ல ஒரு 1,00,000 பொய் சொல்லலாம்னு எழுதி கொடுத்தாரா? இல்ல, மொட்டையா எழுதி கொடுத்தாரு பொய் சொல்லாது. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் உங்க அப்பா, நீ என் பிள்ளை, நான் பொய்யே சொல்றது நீயும் சொல்லாதுன்றாரு. ஆனா நம்மளாலதான் முடியலையே. நான் திருடுறதுல நீங்களும் திருடாதீங்க அப்படின்ற. ஆமே. அதனால 10 கட்டளை எல்லாம் அவுட்டு. அதனாலதான் 10 கட்டளை யாரும் ஒழுங்கா செய்ய முடியலன்னு தான் 1500 வருஷமா 10 கட்டளை இருந்துச்சு. மோசஸ் மூலமா கொடுக்கப்பட்டது. தெரியுங்களா? எல்லா பாஸ்டருக்கெல்லாம் தெரியும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து 1500 வருஷம் முன்னாடி வந்துச்சு. அந்த 10 கட்டளை ஒழுங்கா அவன் கடைபிடிச்சாங்கன்னா அவன் நீதிமான் ஆயிட முடியும். ஆனா அவனால முடியல. அதனாலதான் கர்த்தர் இந்த 10 கட்டளை செய்யாததை என் குமாரன் அனுப்பி நான் செய்ய வைக்கிறேன், ரட்சகரை அனுப்புறேன்னு தான் 10 கட்டளை செய்யாததை தான் குமாரன் மூலமா செய்யும்படி கர்த்தரை அனுப்பினார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்பட்டார். இப்போ ஒருத்தர் கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. கலாத்தியர் 2 கடைசி வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. இன்னொரு முறை கொஞ்சம் சொந்தமா படிமா. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. அவர் சொல்றாரு பாத்தியா, பவுல் சொல்றார், நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குறதுல விருதாவாக்குறதுல நீதியானது நியாயப்பிரமாணம். ஒரு சமயம் ஒருத்தனை நீதிமானா மாத்துறது நியாயப்பிரமாணத்தினால் 10 கட்டளையால வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அந்த நியாயப்பிரமாணமே உன்னையும் நீதிமானா மாத்துறதுக்கு அது வல்லமை இருந்துச்சுனாக்கா ஏன் கிறிஸ்து வரணும்? அதால முடியலன்னு தான் யார் அனுப்பிச்சு வச்சார்? பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி வைத்தார். அப்ப நியாயப்பிரமாணம் செய்யாததை உனக்கு எனக்கும் செய்யும்படிக்குதான் குமாரன் வந்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நல்லது, உன்னை நல்லவனா மாத்தாது. நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது, ஆனா உன்னை நீதிமானாக மாற்றாது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, உன்னை பரிசுத்தவானாக மாற்றாது. அதுக்கு பதிலா நீ ஒரு பாவம் பண்ண தூக்கி நரகத்துல போடுன்னு சொல்லுது நியாயப்பிரமாணம். ஆனா கிருபை, அதான் மீண்டும் படிங்க சிஸ்டர், மீண்டும். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை வீணா நினைக்கிறதுல வீணாக்குறதில்ல. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே, ஒரு சமயம் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கிறிஸ்து மரித்ததே என்ன போயிட்டு வீணாயிரு. அதே நியாயப்பிரமாணமே உன்னை நல்லா சரி பண்ணணும்னா இருந்துச்சுனாக்கா ஏன் இயேசு வந்து மரித்தார்? 1500 வருஷம் பத்தி இயேசு மீண்டும் வர்றது தேவையில்லை. அவர் வந்து செத்த பிற்பாடு தான் எல்லாம் நல்லாச்சு. ஏன்னா நம்ம யாராலையும் நியாயப்பிரமாணம் செய்ய முடியல, அவர் வந்து எல்லாவற்றையும் செய்தார். அவர் மேல நீ நான் விசுவாசம் வச்சாவே அந்த நீதி உனக்கு எனக்கும் உண்டாகும். ஏன்னா இப்போ வந்து நான் சொல்றது பிதாவின் நீதி, பிதாவுக்கு ஈக்குவலா நீ இருக்கணும். எங்க முடியும்? பிதா சர்க்குணரா இருக்கிறது போல தேவன் பரலோகத்திற்கு பிதா எப்படி இருக்காரா? பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவுள். யோகித்தில்லையே நமக்கு தான். ஒரு கட்டளையும் முடியல, 2 கட்டளையும் முடியல, 3 கட்டளை. என்னதான் ஒரு விஷயத்தை பாருங்க, எடுத்துங்க. யாக்கோபு நிருபம் 2:10. யாக்கோபு நிருபம் 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும், அவன் கில்லாடிக்கிட்டு ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் என்ன பண்ணானா? கைக்கொண்டிருந்தும் 10 கட்டளை முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால், எத்தனை மிஸ்டேக் பண்ணானா? ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். இதுதான் பைபிள். நீ ஒன்றை மிஸ் பண்ண கூட நீ எல்லாத்தையும் குற்றவாளி. அப்ப எல்லாமே நம்ம குற்றவாளியா மாறிடுவோம். கரெக்ட் தானேங்க? கவனிங்க. ஒன்னுல தவறுனா கூட மீண்டும் படிமா, மீண்டும் படி. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் என்ன இருப்பான்? குற்றவாளியா இருப்பான். அதனால யாரும் இந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளை ஒழுங்கா கடைபிடிக்கூடாது. அதுவும் என்னன்னாக்கா, நான் 8 செய்துட்டேன் 9 செய்துட்டேன் இல்லை, எல்லாம் செய்யணுமா? எத்தனை மிஸ் பண்ணா? 1 மிஸ் பண்ணா கூட நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. யாரையா நிற்க முடியும்? என்னால முடியாதையா? ஆமே. தம்பி உன்னால நிற்க முடியுமா? சொல்ல முடியாது. நல்லு வேண்டாம். 2வது நல்லு அவரு 2வது சென்னை. ஆமே ஆமே. சரி, இப்போ பிதாவின் நீதி நமக்கு கிடைக்கணும்னா தான் ரொம்ப பெருசு.
இதுலதான் ஒருத்தர் சொன்னார், என்னை கண்டவன் வா 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 என்னை கண்டவன். நெக்ஸ்ட் நானும் என் பிதாவும் ஒன்றாய். அப்போ கிறிஸ்துவின் நீதி நமக்கு கிடைச்சாக்கா யாருக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? இவ்வளவுதான் விஷயம். ரைட்டுங்களா? இப்போ இந்த நீதி எப்படி நமக்கு கர்த்தர் கொடுத்தாரு? ரைட்டுங்களா? ஏங்க பரிசேயர் நீதி, வேதப்பாரகர் நீதி இல்ல, அவங்கள காட்டிலும் பெருசு. கடவுளுடைய நீதி நமக்கு வேணுமா? இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அது முடிவில் வந்து உங்களுக்கு இது இந்த ஸ்டடி வேறங்க. ஓகே, 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 Corinthians 5:21. நாம் அவருக்குள் திரும்ப எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த வசனம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். தம்பி நீ வரையா? நீ வரையா? படிப்பா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. என்னங்க தேவனுடைய நீதியாகும்படிக்கு. என்ன நீதி? தேவனுடைய நீதி. நமக்கு எந்த நீதி கிடைக்குதான்? ஆபிரகாம் நீதி இல்ல, ஈசாக்கு நீதி இல்ல. அவர் எதிர்பார்க்கிற அதே நீதி கிடைக்குது. நான் படிமா உணர்வுறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும். நாம் அவருக்குள் எந்த நீதி? நாம்னா நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நாம்னு படிக்கும் போது நானும் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க, எல்லாம் இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். இதுதான் தேவை. நாம் சரி ஒரு நிமிஷம் அவரு படிமா படி சார். யாரும் ஒருத்தங்க அவருக்கு நாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்தமா வேணும். நாம் அவருக்குள் என்ன நீதி? என்ன நீதி? இது ஆபிரகாம் நீதி இல்ல, ஒரு பிரதான ஆசாரியருடைய நீதி இல்ல, தேவனுடைய நீதி. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக. ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றேன், கவனிங்க. இவரு இயேசுநாதர் இவர் தான் சிலுவையில் அடிச்சுக்கிறார். சரிங்களா? இவர் இயேசுநாதர். ஆக்சுவலி இன்னும் 2 பேர் வேணும் எனக்கு. இன்னும் ஒருத்தர் வாங்க ஐயா நீ சென்ட்ரல் நீ அப்படி ஒருத்தர், நீ இப்படி ஒருத்தர். 3 பேரை சிறுவில் அடிச்சுக்கிறோம். அப்படியே நில்லுங்க. 3 பேரை சிறுவில் அடிச்சுக்கிறோம். 3 பேரை சிறுவில் அடிச்சுக்கிறோம். மத்தியில் இருக்காரு பாருங்க சிலுவையில். இவர் தான் இயேசு கிறிஸ்து. யாருங்க? இயேசு கிறிஸ்து. அது வந்து இடக்கால பக்கத்தில் இருக்கிற கல்லன் திருடன் வலக்கல்லன். அதான் தான் இவங்களை சேர்க்கிறேன். இல்லாட்டி ஏசுநாதர் நிற்க வச்சிருக்கோம். ஓகே கவனிங்க. இவர் வலக்கல்லன், அவர் வந்து இடக்கல். கவனிச்சுக்கோ. இவர் யாருன்னா ஏசுநாதர். இப்போ இவர் பேரு தமிழ்ல பாவிங்க. ஏன்னா ரொம்ப பாவம் செய்தாலும் இவர் யாரு? பாவி. பா போட்டு துணைக்கால் பாவி. பாவி. இங்கிலீஷ்ல சின்னர். SINNER. என்னங்க இவர் பேரு? சின்னர். எல்லாம் ஒரு முறை சின்னர் சொல்லுங்க. சின்னர்னா என்னங்க? பாவி. அப்படியே வர இவரோ சின்னர். பா போட்டு துணைக்கால் பாவி. பாவி. சின்னர். SINNER. சின்னர். அப்போ இவர் பாவம் செய்யனால இவர் பாவிங்க, அவரும் பாவம் செய்யனால பாவி. சின்னர். பிகாஸ் he has committed sin, so he is called sinner. பாவம் செய்யனால. இப்போ இவர் பேர் என்னங்க? கமான். உங்க கிட்ட ஐயா சென்னையில ரொம்ப புவரு மக்கு தண்டம் கலிக்கொம்பு காஞ்ச ரொட்டி அப்படின்னு திட்டிட்டு போறேன். நான் திட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். இது இவர் பேர் பாவி. கமான். இவர் பேர் என்னங்க? அவர் பேரு பாவி. ஆனா இயேசுநாதர் பேர் பாவின்னு சொல்ல. படிங்க வசனம் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவியாக்கினார். சொல்ல என்னங்க? பாவமாக்கினார். அப்ப இவர் பேர் என்னங்க? பாவம். சொல்லுங்க. யாருக்காக பாவமானானா? நமக்காக. அதுவும் எப்படியாப்பட்ட பாவமே அறியாது. பாவமே அறியாது நமக்காக என்னாரு? பாவம். அப்ப இவர் பேர் வந்து பாவம். பா துணைக்கால் போட்ட, வா போட்ட, மா போட்டு புள்ளி வச்சார்.
என்னாச்சு? பாவம். கமான், இவர் பேர் என்னங்க? பாவம். இங்கிலீஷ்ல sin. வேற sin. S-I-N. sin. கை அப்படி விடுங்க. கொஞ்சம் நல்ல பாஸ்டர் தான். வலிக்குது இல்லையா? ரைட்டுங்களா? ஓகே, திரும்ப கை. கமான் கமான். 3 பேரை ரட்சிக்கிறோம். இயேசுநாதர் சென்டர் சிலுவையில் போட்டாங்களா? ஆமா. கரெக்ட் தானே? அவன் எவனா வந்து பாரு, அவன் யாரு? மேல வீட்டுக்கு திருடன் எழுதி, இவன் பேரு திருடன். அப்ப சென்டர்ல போடுறா கொள்ளக்கட்டல் பாஸ், கள்ளக்கட்டல் பாஸ், பக்கா திருடன். இயேசுநாதர் மானத்தை எடுக்க தான் அப்படி போட்டாங்க சென்டர்ல. உனக்காக எனக்காக மான ஈன எல்லாம் விட்டா கீழே அவன் சொல்றாங்க, உனக்கு சக்தி இருந்தா இறங்கி வா. நீ உண்மையா தேவகுமாரா இறங்கி வாயா. அதான் ஒருத்தர் இப்படி கூப்பிட்டா, ராஜா வா, நீ ராஜாவா? ராஜாவானா? ராஜா வா அப்படின்னா எப்படியா? ராஜா வா. அதுலயே ஒரே அர்த்தம் இருக்குது. நீ ராஜாவான்னு கேட்கிற மாதிரி இருக்குது. நீ ராஜாவா இருந்தா இறங்கி வா. பத்துல இருக்கிற திருடனும் இல்ல. அவன் சொன்னா, உன்னையும் காப்பாத்திய எங்களையும் காப்பாத்துன. உன்னர்த்த சொல்றான், நீ கடவுளை தேவன் தேவன் சொன்னிய, அவர் உண்மையான தேவன் உனக்கு அப்பாவா இருந்தா உன்னை காப்பாத்துட்டோம் அப்படின்னு. உன்னர்த்த சொல்றான், உனக்கு வக்கு இல்ல. மற்றவனை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள ராணி. For you are not able to save yourself, but you are saved others. தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள வக்கு இல்ல. நீ வந்து கஷ்டமா இப்ப சொல்லுங்க, அட்டி உத யாருக்கு? இவர் பேர் பாவிங்க, அவரு பாவி. இதெல்லாம் இது வந்து ஒரிஜினல் பாவம். யாருக்காட்டி ஜாஸ்தி தண்டனை யாருக்கு வரும்? பாவம் பாவிகளுக்கா பாவத்துக்கா? பாவம் தான். பாவம் இருக்க இடத்துலதான் பாவியா மாறுறான். அப்ப யாருக்கு அடி ஜாஸ்தி விழும் சொல்லுங்க? அட்டி அட்டி படார் படார். ஏன் வீட்டடியா உன் வீட்டடியா? உலகத்தின் பாவத்தெல்லாம் பிதா அவர் மேல போட்டார். பாவமே அறியாதவர் நமக்காக பாவம் ஆனார், ஆக்கப்பட்டார். ஆனா அவர் பாவமே செய்யல, பாவமானார். ஆனா இவன் பாவம் செய்ததால பாவி, அவன் பாவம் செய்ததால பாவி. இவர் பாவமே செய்யாதவர் நமக்காக பாவமான. கை தட்ட மாட்டீங்களா? நீ கை தட்டு. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு ரொம்ப அடி விழும் சொல்ல? தண்டனை யாருக்கு வரும் சொல்ல? அதான் இவருக்கு தான் அடி. படா படா படா. செய்யாது வந்து 8 மூட்டை பாவம். அந்த 8 மூட்டைக்கும் அடிவாங்க. பிஷப்பைய கொஞ்சம் பெரியதாதுன்னா 9 மூட்டை ஆகுது. 9 மூட்டை. ரிச்சர்ட் பாஸ்டர் வேற 7 மூட்டை. ரிச்சர்ட் பாஸ்டர் 7 மூட்டை தான். 7 மூட்டை பாவம் அடி. டமா டமா டமா. அப்போ ஒருத்தருக்காக தண்டனை ஏற்றவர் யாருங்க? பாவமாக்கவர். அதனால என்ன வருவோம்னா அதுல படிங்க. பாவம் அறியாத பாவமானார். அதனால என்ன நமக்கு? படிங்க ஃபர்ஸ்ட் படிங்க. ஆமா, படியும் போது எல்லாம் சேர்ந்து ஒன்னா படிங்க. அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாதவர் நமக்காக என்னன்னா போனீங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? யாருக்குள்ள இருக்கிறோம்? யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்து. இப்ப பாவியா சொல்லுங்க. சிலுவையில் இருக்கும்போது பாவியா இருந்தாங்க. அவர் மரித்த அடக்கம் பண்ண விட உயிரோடு அந்த உயிர் தந்த கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறோம். இப்ப பாஸ்டர் கூட பேச வச்சோம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வாக்குத்தத்தெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் புதிதாய். அப்ப கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியா தான் பாக்குறாரு. ஒரு காலம் உங்ககிட்ட ஒரு பாவத்தை பாக்குறது இல்லை. ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. எத்தனை பாவத்தை பண்ணிக்கலாம் இயேசுவின் ரத்தம்? இவருக்கு எல்லா பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் எடுத்து போட்டா மீதி எவ்வளவு இருக்க சொல்லுங்க? கர்த்தரே விளக்கண்ண கண்ணில் விட்டு பார்த்தா கூட ஒண்ணும் தெரியாது உன் பாவம். இவன் பாவமே செய்யலன்னு சொல்ல இன்னைக்கு இவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. கை தட்ட மாட்டீங்களா? இதெல்லாம் அந்த மன்னிப்பை வாங்கி கொடுத்தவர் யாரு? இந்த புண்ணியமா. பாவம் அறியாதவர் நமக்காக என்னாரு? எல்லா பாவத்தையும் பிதவாகிதவர் இவருடைய 10 மூட்டையோ 8 மூட்டை எவ்வளவு எல்லாத்தையும் அவர் மேல போட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் மேல் விழுந்தது. அவர்தான் ஏசாயா 53:6 சொல்லுது அவர் மேல் விழ பண்ணினார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய
அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ எத்தனை பண்ணினார். பேருடைய அக்கிரமம் சொல்லுங்க? நம்ம எல்லாருடைய கமான் உணர்வு படிங்க. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்துக்கிறோம்? அக்கிரமம் தான் செய்துக்கிறோம். நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் இவர் மேல விட பண்ணினார். ஓகே, அப்ப பாவம் அறியாதவர் என்ன பாவமானார். அதனால நமக்கு என்ன அந்த சிலுவையினால நீதியே அறியாத நாம் நீதிமானாம். பாவம் அறியாதவர் பாவமானார், நீதியே அறியாதவங்க நம்ம என்ன? அப்படி எந்த நீதி உனக்கு கொடுத்தது? தேவ நீதி. எல்லாம் தேவ நீதின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீதிமானா அச்சு சொல்லலாம். ஆமாயா நான் நீதிமான். அதுவும் யாருடைய நீதி? தேவ நீதி. யாருக்குள்ள கிடைச்சது? அவருக்குள்ள எனக்கு கிடைச்சது. அதான் பரிசேயனுடைய நீதி இல்ல, வேதக்காரனுடைய நீதி இல்ல. எனக்கு எந்த நீதி கிடைச்சிருக்குது? தேவ நீதி. அது சிலுவையில இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சம்பாதித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையில உனக்காக எனக்காக சம்பாதித்தார். அதான் அட்டி இவருக்கு தான் ஜாஸ்தி. எல்லாரும் பாவத்துக்கு அடி. கிடைங்களா? அந்த அடி தாங்க முடியாம இப்ப இயேசுவார் கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை அடி. ஆமா டிவன் டிவன் கத்து. தேவனே என் தேவனே. ஓ சென்னை எஸ் சிரிக்கிறாருப்பா. சரியா அடிக்கலாம் தான் பாவம் நல்ல இருப்பான். என் தேவனே என் தேவனே. மகள அழுமையா என் தேவனே என் தேவனே கைவிட்டு. ஆக்சுவலி என் தேவனே பாருங்க, இயல் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. இயல் எல்னாவே கடவுள் தான். அவர் ஏலின்றார். எல் இல்ல ஏலினாக்கா ஏலி ஏலினாமா எல்லுனா கடவுள். கடவுளே இழுக்கிறது தேவனே ஏலி. இப்போ ஐயா இவங்க ஏன்னா சரியா அடிங்கடா. என் தேவனே என் தேவனே ஏன் இந்த பாஸ் இடத்தில் கைவிட்டு அப்படியா சும்மா வச்சுக்கிறாரு பாஸ் அடிக்க முடியல. நல்ல பிள்ளையாக அழகாக. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. ஏதோ ஒரு 50% வந்தார். அப்போ கடவுள் அவரை காப்பாத்திக்கணுமா இல்லையா? ஏன்னா அப்பாங்க இவருக்கு அப்பா பெத்த அப்பா காப்பாத்திருக்கணும். கடவுள்னா அப்பானா காப்பாத்திக்கணும், இல்லாட்டி ஒத்துக்க முடியாது. ஆனால் ஓடி வந்தார் காப்பாத்தினார். இவரை விட்டுட்டாரு. 10 இருக்கிற திருநனை பார்த்து கையை பிடிச்சிக்கிட்டு இனிலிருந்து நீ தான் என் மகன், உனக்காக என் குமாரனே கைவிட்டார், இன்னிலிருந்து நீ தான் என் மகன் சொல்லி இவரு கையை பிடிச்சிக்கினாரு. அவர் கையை பிடிச்சினாரு, அவரை கைவிட்டார். கை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க ஒருவருக்கும் நீ நான் தேவனுடைய பிள்ளை. சொந்த குமாரனே அவர் கைவிட்டு உன்னை குமாரனா ஏற்றுக்கொண்டார். இன்று முதல்ல ஓகே கை தட்டு உங்களை உட்கார வச்சலாம். இப்போ நமக்கு தேவ நீதி கிடைச்சிச்சா இல்லையா? யார் மூலியமா கிடைச்சிச்சு? உடனே யாரும் ஒருத்தவங்க சொல்லலாம், புத்திசாலிகளோ யாரோ ஒருத்தர் சொல்லலாம், நீதி செய்தா தான் அவன் நீதிமான, நான் நீதியே செய்யலையா எப்படி நீதிமான அப்படின்னு நீங்க யாரும் ஒருத்தர் கேட்கலாம் புத்திசாலி. ஆனா நான் சொன்ன மண்ணாங்கட்டி மக்கு. நீதி செய்தா தான் நீதிமான்னாக்கா அவர் பாவமே செய்யலையா? அவர் பாவமாவல? பைபிள் அப்படி சொல்ற, பாவம் அறியாதவர் பாவமானார், ஆக்கப்பட்டார். யாரால? பிதாவினால. நம்முடைய பாவத்தை எல்லாம் போட்டு அவர் பாவம் அறியாத பாவம் ஆக்க மாட்டார். நீதி அறியாதவன் நீதிமான் ஆக்கப்பட்டார். அந்த நீதி உன்னால என்னால வந்ததில்ல, அந்த நீதி இயேசு கிறிஸ்துவின் நீதி. ஐயா இவர் அக்கௌண்ட்ல யாரும் ஒருத்தர் பணத்தை டெபாசிட் பண்ண இவர் பணக்கார ஆயிடுவார். ஒரு பெரிய பணக்கார அம்பானி போட்டாங்க ஐயா, சின்ன அம்பானி ஆயிடுவார். ஆமேன்னு சொன்னா கெச்சிடையா? நீ ஆமேன்னு சொல்ல போ, யாருக்கும் போயிடுச்சு. ஆமேன் கேட்டுங்களா? கவனிக்கா, இவர் அக்கௌண்ட்ல யாரும் ஒருத்தர் நிறைய பெரிய பணம் போட்டாங்கன்னா இவர் பணக்கார. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கௌண்ட்ல நீதியை போட்டாரா? யாருடைய நீதி? அவருடைய நீதியை போட்டார், தேவ நீதி. நம்ம எல்லாம் தேவனுடைய நீதியை பெற்று நீதிமான் ஆக்கப்பட்டோம். இப்ப சொல்லுங்க, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறது ரொம்ப தகுதி ஆயிடுச்சு. அது புண்ணியமா இயேசுவினாலே கிடைத்தது. அதான் பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் வெறும் நீதின்னு சொல்ல அவருடைய நீதி. ஐயா கரெக்டா சொன்னார். என்ன நீதி? நம்ம சொல்லுங்க, அவருடைய நீதியில தான் நம்ம நீதிமான். தவிர உன் நீதினால நீ நீதிமான் கிடையாது. உன் வண்டவாளம் அண்டவாசல் ஓடுது. அதனால நம்முடைய நீதினால நம்ம நீதிமான, அவருடைய நீதினால தான் நீதிமான். ஓகே, இப்போ நீ நீதிமானா? ஆமா, அச்சு சொல்லலாம் பாருங்க, நான் அச்சு சொல்றேன்.
நீதிமான்றான். நீ என்ன அடிச்சு சொல்ற, அவரு அடிச்சு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவ நீதியை நமக்கு கிடைச்சிச்சு. பைபிள் சொல்லுது, பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய். இப்போ ஒண்ணு நீதி கிடைச்சிச்சு கேட்டங்களா. இப்போ நம்ம பூர்ண சர்க்குணரா இல்லையான்னு பார்த்தலாம் கேட்டங்களா. ஆமென். ஆமென். ஆனா 10 கட்டளை பிரகாரமா பூர்ண சர்க்குணர் இல்ல. இது யாருக்கிறீங்களா? நான் இல்லப்பா. யாருன்னா எப்படின்னா போங்க, நீ உண்மையான சொன்ன நீ 10 கட்டளை பிரகாரமா பூர்ண சர்க்குணர் நல்லுவேடா, நல்லுவே ரெண்டாவது நல்ல. ஆமென். ஆமென். இப்ப பூர்ண சர்க்குணர் நம்ம அந்த நீதி கிடைச்சது அப்படின்னா எல்லாம் எடுத்தவங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6th சாப்டர் 9ல இருந்து படிக்கிறீங்க. 9, 11, 10, 11. அநியாயக்காரர் தேவனுடைய இருங்க, ராஜ்யத்தை நம்ம ஒரே நிமிஷமா நீ தான் படிக்க போறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? நிறைய பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். கரெக்ட் டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கோம். ஐயாவை தேடி நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, என்னாச்சு? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கமான் ஸ்டார்ட். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? பவுல் சொல்றார், don't you know that don't be deceived அப்படி சொல்றோம். அநியாயக்காரர், unrighteous people will not inherit the kingdom of God. அநியாயக்காரர் எதை சுதந்திரிக்க மாட்டாங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை. ஒரே ஒருத்தர் இங்க நான் அநியாயமே செய்யல சொல்லுங்க, சொல்லவே முடியாது. ஆனா அநியாயக்காரன் எவனும் எங்க போக மாட்டானா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான். இங்க ஒருத்தர் யாரும் உலகத்துல நான் அநியாயமே பண்ணிடல அப்படின்னு யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. பொய் சொல்லாதிருப்பாயா? எல்லாம் மட்டும் படிமா. இப்போ வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாந்து போகாதீங்க. வேசி மார்க்கத்தார், யார் யார் பொழுதுல வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விக்கிரகத்தை கும்பிட்டுங்க எல்லாம், விபச்சாரக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆட்புணர்ச்சிக்காரரும், திருடருங்க, பொருளாசைக்காரரும். பொருளாசை இது இருந்தாங்களா? எல்லாரும் இச்சிக்கிறது வெறி பிடிச்சுவோம். உதாசீனர் கெட்ட வார்த்தை பேசணும். கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்ப சின்ன லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட்ல நான் மாட்டிக்கினேன். அந்த லிஸ்ட்ல நான் இருக்கா. இப்போ நான் போவேன், நான் சொல்லுங்க கரெக்ட் சொல்ல, தைரியமா சொல்லுங்க. போக முடியாது. அப்புறம் அந்த லிஸ்ட்ல நீ இருக்கிற அப்ப நீயும் போவியா? சொல்லு, போக முடியாது. ஆமென். ஆமென். லிஸ்ட்ல மாட்டிக்கணும். அப்ப போக முடியுமா? நான் என்னங்க தைரியமா பேசுங்க. ஆனா கர்த்தர் போக வைக்கிறாரு. நான் அது வேற சொல்றேன். இப்போ நம்ம பிறகு மச்சமா அறிமுகம் பண்ணலாம். போக முடியுமா? எஸ், முடியாது. கரெக்ட் ஐயா? இந்த லிஸ்ட் இருக்கிறவங்க போக மாட்டீங்கன்னு சொல்லிச்சு பரலோகத்தை. அது பரலோகத்தை வர மாட்டீங்க. ஏமாந்துடாதீங்க, போய்டு நினைச்சுக்காதீங்க. அப்போ லிஸ்ட்ல நாகிறேன். ரைட்டுங்களா? அந்த தம்பி அவர் நல்ல ஒரு ஒத்துக்கினார். நீங்களும் ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முடியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை வருது, ஆயினும் இருக்கா பாருமா. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். சிலர் மாத்திரம் இல்ல, பலர் இருந்தோம். இருங்க, பலர் இருந்தோம். ஆனாலும் என்ன சொல்றது? படி உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் என்னங்க என்ன சொல்றது? ஆயினும்னா பட்னா ஏதோ ஒன்று திடீர்னு நடக்குது. ஆயினும் அப்ப நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாம் போக முடியாதுன்னா எங்க தான் போவோம் சொல்லுங்க பாப்பா? சிரிக்கிற பாப்பா. பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டோம்னாக்கா எங்க போவோம் சொல்லு? நரகத்துக்கு. அப்ப நரகத்துக்கு கிட்ட போயிட்டோம். ஆனா ஒண்ணு நடக்குது. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், என்னங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்
நமது தேவனுடைய ஆவியினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. பிரைஸ் காட். நாங்க போற இடத்துலலாம் அப்படி சொல்லிடுறேன், எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது. எங்க சர்ச்சில் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணா அப்படி கையை தட்டுவோம் பாரு, கையை தட்டுவாங்க பாரு. ஏங்க கழுவப்பட்டீர்கள், பரலோகத்தையே போகாதவனுக்கு தகுதி கொடுத்தா, தகுதியற்றவனுக்கு தகுதி கொடுக்கிறான், தகுதியற்றவனுக்கு தகுதி கொடுக்கிறார். அதான் கிருபை. உன் தகுதினால நீ போக முடியாது, இன்னொருத்தர் அவர் தகுதியை கொடுக்கிறார். அதான் கிருபை. ஆமென். தகுதியற்றவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தகுதி. அல்லேலூயா. அப்போ அங்க 3 வசனம், ஆயினும் பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு போகிறது, ஆயினும் மினிமம் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும். என்ன நாமம்? இயேசுன்ற பெயரே கழுவுதாயா. இயேசுன்னு வாயில திறந்து கூப்பிட்டாவே எல்லா பாவத்தையும் கழுவி விட்டுறாங்க. அதனால்தான் கர்த்தராக படிமா நமது தேவனுடைய ஆவியினாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துல ஸ்டார்ட் பண்ணுமா. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்போ பைபிளை வச்சுட்டு கை தட்டுங்க பாருங்க. இயேசுநாதர் எவ்வளவு அன்பு விடுவாங்க. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். இப்போ நீங்க சொல்றது என்னன்னா, நான் கழுவப்பட்டேன் சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். சொல்லுங்க, நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமான். இப்போ சொல்லு, நீ பரலோகத்துக்கு போவியா போக மாட்டியா? கட்டாயம் இப்போ சொல்ல மாட்டியா? கொஞ்சம் தான் முடியாதுன்னு சொன்னா அப்படிதான் இருந்துச்சு சூழ்நிலை. ஆனா குறுக்க ஒருத்தர் ரத்தம் சிந்தி உன் பாவத்தை என் பாவத்தை மன்னிச்சு உன்னை என்ன நீதிமானா மாத்திட்டார். நீதிமானா மாத்திட்ட பிற்பாடு நீ ஒன்னும் பாவின்னு கத்திட்டு இருக்குது நியாயமா? சொல்லுங்க, நியாயம் இல்லை. 3வது நல்லூர் எதுனா? சென்னையில் தான். ஐயா, கர்த்தர் அவருடைய ரத்தத்தை சிந்தி பயங்கரமா கிரியத்தை செலுத்த உன்னை நீதிமானா பண்ணிட்டாரு. இப்பயும் பாவின்னு சொல்றது நியாயமாயா? தப்புதான். பெரிய தப்பு. அதான் ஒரு பிரீச்சர் சொல்றாரு, நான் பாவின்றதை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். நான் பாவின்றதை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். என் எல்லா திரளான பாவத்தை காட்டிலும் அவர் சிந்தின ரத்தம் பெரியது. கை தட்டுவாங்களா? அவருடைய ரத்தம் பெரியது. இன்னும் சொல்லட்டுமா? நான் பாவின்றதை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். என் எல்லா பாவத்தை காட்டிலும் அவர் சிந்தின ரத்தம். யார் இத சொல்ல போறீங்க? நான் பாவின்றதை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். என் எல்லா திரளான பாவத்தை காட்டிலும் அவர் சிந்தின ரத்தம் பெரியவர். யார் சொல்ல போறது? பாப்பா சொல்றியாமா? சொல்லுமா. நான் பாவின்றதை காட்டிலும் வெரி குட். ரட்சகர் பெரியவர். யார் ரட்சகர்? என்னுடைய ரட்சகர் சொல்றா. என்னுடைய ரட்சகர் பெரியவர். வெரி குட். என்னுடைய எல்லா பாவத்தை காட்டிலும் இயேசு சிந்திய ரத்தம் பெரியவர். கை தட்டுங்க அந்த பாபாக்கு. நீ கண்டுபிடிச்சமா பரலோகராஜ்யம் போ. நான் டிக்கெட் என்கிட்ட வச்சுக்கிற மாதிரி போன்னு சொல்றேன். ஏன்னா பைபிள் டிக்கெட் நம்பனா கேட்டா ஏசுநாதர் சொல்றியா? ஏசுநாதர் பண்ணுவா, என்னை இழுக்கே இருக்காத. என் தேவனே ஏன் இந்த பாஸ்ட் இடத்துல கைவிட்டு? அவர் யாரு சொல்றதுக்குமா? நான் பாவின்றதை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். என் எல்லா பாவத்தை காட்டிலும் அவர் சிந்தின ரத்தம் பெரியவர். My Savior is greater than I am a sinner. My Savior is greater than I am a sinner. And His blood is greater than all my sins. என் எல்லா திரளான பாவத்தை காட்டிலும் என் ரட்சகருடைய ரத்தம். ஆமென். ஓகே. இன்னும் ஒருத்தர் சொல்லணும் பாரு, அந்த பாப்பா தான் சொல்லுச்சு. இன்னொருத்தர் கிட்ட சொல்லணும். பாப்பா, சின்ன பாப்பா பப்பா கட்டே வாங்கிருக்குதுங்க. ஹல்லேலூயா. சொல்லு நீ சொல்லு. சொல்லு. நான் ஒரு பாவின்றதை காட்டிலும். கமா நான் ஒரு பாவி.
நான் பாவி என்பதை காட்டிலும் என்னுடைய ரட்சகர் பெரியவர். வேற எங்கமா இருந்தது உள்ள? come on. என்னுடைய பாவத்தை காட்டிலும் என் இயேசு எனக்காக சிந்திய ரத்தம் பெரியவர். ஓகே ஓகே, வெரி குட் வெரி கை தரலாம் கை தரலாம். போதும், டெல்லி வரைக்கும் பேசலாம் நம்ம. இந்த ஒன்று வச்சு என்ன பண்ணலாம், எது வரைக்கும் பேசலாம்? டெல்லி. ஆக்சுவலி 1:6 ஸ்டார்ட் ஆகும்போது யாரும் ஃபிட்டே இல்லை, லிஸ்ட்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு. ஆனா அங்க லிஸ்ட் அழிக்க ஒருத்தர் ரத்தம் சிந்தினா. பைபிள சொல்லு, நியாயப்பிரமாணத்தை அவரை சிலுவையில் அறியும் போது, ஏன்னா அந்த கைத்தானே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது. 10 கட்டளை அந்த கைத்தானே எழுதுந்து, அதுதானே விரல எழுதுந்து. ஆமே, கல்லு மேல எழுதுந்தா ஒருத்தானே. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுன இந்த கை வித்தியாச்சு வச்சுடும்போது தான் கையை கொடுத்தார். பைபிள் சொல்லு, அவருடைய கையை சிலுவையில் அறியும் போது நியாயப்பிரமாணம் அவரோடு கூட அறையப்பட்டதுன்னு. ஆமே, இதெல்லாம் இது 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 கொலேசர் புக்ல இருக்குது, எபேசர்ல இருக்குது, எல்லாத்துல இருக்குது, தெரியுதாங்க? ஆமே, தண்ணி எல்லா தண்ணியும் வெளியே ஓகே. இப்போ நீ யார், நான் யாருனாக்கா, நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். கமான் சொல்லலாம், நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am washed, I am sanctified, I am justified. I am washed, I am sanctified and justified. நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். சோ இன்னைக்கு நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம் தெரியுங்களா? யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்து. நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள். ஏடா அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இது. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம், சிலுவையின் உபதேசங்க. இதெல்லாம் சிலுவையின் உபதேசம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் ஸ்டார்ட் ஆகி 2 அதிகாரம் பாதி வரைக்கும் சிலுவையின் உபதேசம் தான். ஆமென். ஓகே, இப்போ 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கீர்கள். இன்னொரு புறமா, அந்தபடி நீங்கள் அவராலே. நீங்கள்னா யார் இருக்கிறது? எல்லாரும். பவுல் சொல்றார், நீங்கள் நீங்கள் நாங்கள் நீங்கள் நம்ம எல்லாம் இருக்கிறோம். கிடையாது. இன்னொரு புறமா, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். நாம உள்ள இருக்கிறோம். யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள். இது பைபிளை சொல்லிச்சா இல்லையா? அந்தபடி அவராலே, பிதாவினாலே கிறிஸ்துவுக்குள்ள தூக்கி உங்களை போட்டுக்கிறாரா? நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் உட்பட்டு இருக்கீங்க. எழுதி இருக்கிறபடி ஓகே, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்து நமக்காக நாலு விஷயமா மாறினார். அவராலே. நாங்க பாருங்க படிக்கலாம் அந்த 31 வசனம். அவரே தேவனால் நமக்கு. அவரேனா இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞானம். நெக்ஸ்ட், நீதியும். அவர்தான் உனக்கு எனக்கும் நீதி. பரிசுத்தமும். அவர்தான் பரிசுத்தம். மீட்புமானார். அவர்தான் மீட்பு. என்னன்னா 4 விஷயம். அவர் நமக்கு அதுவும் சாதாரண ஞானம், தேவ ஞானமும், நீதினா தேவ நீதியும், தேவனுடைய பரிசுத்தமும், மீட்புமானார். தேவனுடைய மீட்புமானார். இப்போ இந்த 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 ஐயாவை பார்த்து, நீ பரிசுத்தமாக்குறியா? இந்த பரிசுத்தமாக்குறியானா அவர் சொன்ன, ஆமா நான் பரிசுத்தமாக்குறேன். நீ ஒரு சமயம் என் பரிசுத்த டவுட் பண்ணா போய் இயேசு வைக்கல. ஏன்னா யாருக்குள்ள இருக்கிறேன்? யாருக்குள்ள இருக்கிறேன்? என் பரிசுத்தத்தை நீ டவுட் பண்ணினா எவ்வளவு பரிசுத்தமா இருக்கான்னு போய் இயேசுவை பாரு, அவரை செக் பண்ணு. அவருக்கு எவ்வளவு பரிசுத்தம் இருக்குது, அந்த பரிசுத்தத்தை எனக்கு தந்தா. ஏன்னா எனக்கு கழுவுது அவருடைய ரத்தம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் எத்தனை பாவத்தை மன்னிக்குது? சகல பாவங்களை கழுவி நம்மை. அப்ப அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் எடுத்து போட்டா மீதி எவ்வளவு இருக்குமா? 0.
அப்போ கர்த்தர் உன்னை பார்க்கும்போதே பரிசுத்தமா பார்க்கிறா, நீதிமானா பார்க்கிறா. இன்னைக்கு இப்போ ஒண்ணு 0 பாவத்துல இருக்கிற ஆமேன்னு சொல்லுமா? நீங்க எல்லாம் வந்து 0 பாவத்துல இருக்கிறீங்க எல்லாமே சொல்லலாம். இப்ப வெளியே போய் ஒரு பாவம் பண்ணா கூட இயேசுவே நாங்க அதுவும் கழுவப்படும். சாயங்காலம் ஏதோ ஒரு பாவம் பண்றீங்க, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாவே அவர் பெயரே மன்னிக்குதான். இது எங்க இருக்குது? 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 2:12. 1 யோவான் பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் எப்படி மன்னிப்பு இருக்குது பாருங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஏமா மன்னிக்கப்பட போகுதுங்கிறதா மன்னிக்கப்பட்டு இருக்குதா? வந்துச்சு. உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இங்க வந்து நீ கவனிங்க, இன்னொருத்தர் படிங்க, இன்னொருத்தர் படிங்க சத்தமா. பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் எப்படி உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது? அவருடைய நாமத்தின் நிமித்தம் பிரைஸ் காட். இயேசுவின் ரத்தமும் வேலை செய்து, இயேசுவின் ரத்தம் மாத்திரம் அவர் நாமமே வேலை செய்யலாம். ஆமென். அவர் நாமமே நம்ம கழுவுது. ஆவியானவர் கழுவுறார். ஆமென். ஓ இந்த பைபிள் இங்க படிமா. பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாம் ஒருவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் சொல்லுங்க. இன்னொருவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம். In English it says for his name's sake. Whose name's sake? His name's sake. அவர் நீ சர்ச்சுக்கு போறதுனால உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்ல, நீ ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில பிறந்ததுனால மன்னிக்கிறேன்னு சொல்ல, நீ ஜெபம் பண்றதுனால மன்னிக்கிறேன்னு சொல்ல, அவர் நல்லவரா இருக்கனால மன்னிச்சிடறார். அவர் நாமத்தின் நிமித்தம் மன்னிச்சு. நீ நல்லவனா இருக்கோ இல்லையோ அவர் நல்லவரா இருக்கார், அதனால நமக்கு மன்னிப்பு. எல்லாம் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறான். ஒரு முறை எல்லாரையும் டூர் கிட்டுவாங்க எங்க சர்ச்சுக்கு. எல்லாரையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆறாதுன்னா எல்லாம் விட்டு வர முடியாதா, கூட்டுவாங்க. ஆனா நான் தான் பேசுறேன். ஓகே, அடுத்த வாரம் என்னை வந்து ஒரு ருத்ரன் சர்ச்சில் கூப்பிட்டுருக்காங்க. அடுத்த வாரம் எங்கள் சர்ச்சை விட்டு நான் சண்டே ஒரு யூத் மீட்டிங் அந்த பெரிய கூட்டத்தில் பேச அப்போ ட்ரை பண்ணேன். ஓகே, அவருடைய கை தட்டாதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு நான் அதுக்காக எழுதுறேன். அப்போ பாவம் மன்னிக்கப்பட போகுதுன்னு சொல்ல மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால. அப்ப நீ யார்? நான் மன்னிக்கப்பட்டவன். அந்த வசனத்தில் நீ யார்? சூப்பரா சொல்றீங்க பதில். நீ யார்? வெரி குட். அதான் அந்த அப்பா ஒருத்தர் தான். ஏசப்பா வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் பார்த்து பைத்தியமோ அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப நீ யார்? கமான், யாருங்க? அப்போ பைபிள்ல 4 விஷயத்தை இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கு கொடுத்தார். அவரே நமக்கு பரிசுத்தமானார், அவரே தேவ ஞானமானார், அவரே நமக்கு நீதியானார், அவரே உனக்கு நீதி. கேட்டீங்களா? அப்ப நீ நீதிமானா இல்லையானா யாரை செக் பண்ண சொல்லணும்? இயேசுவை செக் பண்ணு. அவர் நீதிமானா, நான் நீதிமான். அவர் எனக்கு பரிசுத்தம் அவர் தான் சொல்லுது பைபிள். அப்ப நீ பரிசுத்தமானா அவர் பரிசுத்தம் தான், நான் பரிசுத்தம். அவ்வளவுதான். ஒரு சமயம் ஏசு அது அசுத்தமா இருந்தா நான் அசுத்தம். அவர் பரிசுத்தர், அதுவும் பரிசுத்தர் 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 3 முறை. ஹல்லேலூயா. சரி, இப்ப என்ன உங்க பரிசுத்தத்திலயும் உங்க நீதியில என்ன டவுட் தான்? டவுட் இருந்தா ஒன்னும் பேசிருப்பேன். சொல்லுங்க. டவுட்டே? ஆமா, நீங்க சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா தான் பூர்ண சர்வனருக்கு வரலாம். நான் எது வரலாம்? பூர்ண சர்வன். ரைட்டுங்களா? கவனிங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு 3 வசனம் 4 வசனத்துல முடிச்சிடலாம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. விரைவில் தொடங்கும், விரைவில் தொடங்கும். ரைட். எல்லாம் வந்து எடுத்தவங்க எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். அதுல இரு வானம் நீங்க 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம் யார் ஒருத்தர்? அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, யார் அது உலகத்துல வந்தது? அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது நீர் விரும்பவில்லை, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கவனிங்க.
பிதாவே, பிதா கிட்ட சொல்ற, நீ பலியும் காணிக்கையை நீ விரும்புகிறது இல்ல, ஆட்டுக்காடா மாட்டுக்காடா இளங்காலை புறா இதனுடைய ரத்தத்துல உனக்கு பிரியல, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீ இருக்குதா? பிதாவுடைய சித்தம், அவருக்கு ஒரு சரீரம் கிடைக்கணும். ஆமென். அதனாலதான் மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆவி, எல்லாம் ஆவிங்க. மேல கீழே இருக்கிறதெல்லாம் பாவி. மேல இருக்கிறதெல்லாம் ஆவி, கீழே இருக்கிறதெல்லாம் பாவி. அந்த ஆவி வந்து பரிசுத்தமாகுது, இந்த இருக்கிற பாவிங்கெல்லாம் அசுத்தமாகுது. இவங்க பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரே ஒரு மெத்தட், ரத்தம் சிந்தாம பாவம் மன்னிப்பு. ரத்தம் சிந்தாம, அப்ப மேல இருக்கிற ஆவிக்கு ரத்தமே இல்லையா? புரியுதுங்களா? கடவுளுக்கு எல்லாருக்கும் என்ன இல்ல? ரத்தம் இல்ல. தூதர்களுக்கு என்ன இல்ல? இப்படி பேசுங்கிறப்ப என்ன இல்ல? ரத்தம் இல்ல. அவங்க வந்து ஒருத்தர் மனுஷனா அந்த பூமியில வந்து பிறந்தாதான் ரத்தம் வரும். கேட்டுங்களா? அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வயிற்றுல வந்து ஒரு சரீரத்தோடு உனக்காக எனக்காக வந்து பிறந்தார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அது வந்து பிதாவுடைய சித்தம். நாம் என்னங்க, அவருக்கு ஒரு சரீரம் கிடைக்கும். இப்ப 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். சித்தம் இருக்கா? சித்தம் இருக்கா? மீட படிமா. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். என்று அப்ப யாரை பத்தி எழுதி இருக்கிறது? புத்தகத்துல எல்லாம் ஒரு கண்ணிக்கு பிறப்பாருனால யாரை பத்தி எழுதி இருக்கிறது? அங்க வந்து உன் சித்தத்தின்படி செய்ய வருகிறேன்னு சொன்னார். இங்கும் பிதாவின் சித்தம், அவருக்கு ஒரு சரீரம் தேவை. 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, திரும்ப பாருங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். ஸ்டாப் 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 போனீங்க. இப்ப 3 முறை நம்ம பார்த்தோம் தேவனுடைய சித்தம். 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம். ஏன்னா தேவனுடைய சித்தம்னா அவர் ஒரு எதில் வந்து பிறக்கணும்? கமான், சரீரம் சொல்லுங்க. அவர் மனுஷ சரீரத்தில் வந்து பிறக்கணும், வந்து சாகணும். யாரு? இதுதான் வந்து தேவனுடைய சித்தம். இப்ப 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சிஸ்டர், இங்க சித்தம் வந்துச்சா? இங்க சித்தம் வந்துச்சா? அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்துல வந்து உனக்காக எனக்காக மரிக்க ஏன்னா பசி எடுக்குங்களா? இதெல்லாம் ஐயா பிடிச்சிடணும். அவர் தானே இதெல்லாம் நடத்திருந்தாரு, லேட் பண்ணிட்டாரு. நாங்கள் சீக்கிரம் தான் வந்தோம். ஓகே கவனிங்க. நான் என்ன போனாலும் 1 hour பேசுறது சரிங்களா? இப்போ 1 மணி ஆகிடுச்சா? அவ்வளோ பேசிக்கிறேன். இன்னும் 1/2 hour பேச சொல்றீங்களா? சரி, இதான் அதனால தான் முடிச்சிடுறேன் ரைட்டுங்களா? எனக்கும் கொஞ்சம் இறக்கங்க. ரைட். அப்போ இங்க 10ஆம் வசனத்துல சித்தம் இருக்கா? நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா போடும். அப்ப படிங்க. ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. ஸ்டாப். எத்தனை முறை பலியாச்சா? பலியிடப்பட்டுச்சா? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஆட்டுக்கடா மாட்டுக்கடா இளங்காலை பலியாகல. இந்த இடத்துல எது பலியானது? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். சொல்லுங்க, எத்தனை முறை பலியாச்சு? பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, என்னன்னா உன்னுடைய கான்டாக்ட், உன்னை நடத்திக்கும் இந்த வசனத்துல சம்பந்தம் பாருங்க. நீ நல்லவனா இருந்ததால நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கான வசனம் இருக்கா? இல்ல இயேசு பலியானதால நம்ம பரிசுத்தமான. அப்ப என் நடத்திக்கும் என் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே. என் நடத்தைய பார்த்தா எல்லாம் அயோக்கியனா. திருடாதுன்னா திருட்டம், பொய் சொல்லலாம் பொய் சொல்லிட்டேன். ஆனா என் நடத்திக்கும் என் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா என் பரிசுத்தத்துக்கும் அந்த பலியான இயேசுக்கும் தான் சம்பந்தம். இயேசு பலியானா நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். அவ்வளவுதான். கை தட்டுங்க. இயேசு பலியானா நான் பரிசுத்தம். சொல்லுங்க, இயேசு பலியானா நான் பரிசுத்தமானேன். சொல்லுங்க, இயேசு பலியானா நான் பரிசுத்தமானேன். அப்ப நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா இல்லையா? எத்தனாம் வசனம் பரிசுத்தமாக்குறீங்கன்னு சொல்லிச்சு? 10 சொல்லுங்க. 10 லாஸ்ட் 14ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே. ஐயா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஐயா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன்.
நெக்ஸ்ட் டைமு எனக்கு கரெக்ட் டைமில் கொடுக்கணும் ஐயா. இங்கே வரணும்னாக்கா இங்கே வந்து ரூம் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் வருவேன். எனக்கு வருது கரெக்ட் தான் தம்பி. எங்கேயோ தங்கி அங்கேருந்து ஓடி வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன 5 நிமிஷம் தான் எனக்கு எடுக்கிறது. ஓகே இப்போ 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லிச்சு, நீ பரிசுத்தமாயிட்ட. ஒரே தரம் பலியானா நீ ஆயிட்ட பரிசுத்தமாயிட்ட. இப்போ 14ஆம் வசனம் பாரு. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலி. யார் அது பலி? ஒரே பலினாலே என்ன படுத்திட்டாராம் பாரு. எவ்வளவு நாளைக்கு பூரணம்? சத்தமா படிமா. அப்போ இயேசு பலியானதுனால நான் என்றைக்கும் பூரணன். இப்ப கிடைச்சிச்சா? பிதாவின் பூரணம் நமக்கு கிடைச்சிச்சா? இயேசு பலியானார், நான் என்றைக்கும் பூரணமா இருக்கிறேன். இன்னைக்கும் பூரணன், நாளைக்கும் பூரணன். என்னால அல்ல, அது இயேசுவினால. கையை தட்டி தேவனமாயிடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதுதான். எபிரேயர் 10:10 கவனம் வச்சுங்க. அவர் பலியானா நான் பரிசுத்தம் ஆகிட்டேன். அவ்வளவுதான். நீ பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னா அவர் பலியானா நான் என்ன? 14ஆம் வசனம், அவர் பலியானா நான் பூர்ணமாயிட்டேன். அவர் பலியானா நான் பூர்ணமாயிட்டேன். லாஸ்ட் ஒரே ஒரு வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10. இதோட முடிச்சு. இதுக்கு மேல பேசுறேன்னா கேளு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. பரிபூர்ண பத்தி தான் பேசுகிறோம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரமாக இயேசு சரீரத்தில் வந்தார் பாரு. தேவனே வந்துட்டாராம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், யாருக்குள்? இயேசுக்குள் வாசமாக இருக்கிறது. இப்போ தெய்வத்துவமே, காட்லினஸ், டிவைன் பவர் எல்லாமே யாருக்குள்ள இருக்கலாம்? கிறிஸ்துவுடைய சரீரத்துல. அதான் ஒரு சரீரத்தோட வந்தார். நல்ல வேலை. அவன் அவர் சரீரத்துக்குள்ளாக எல்லா தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணம் என்ன? பரிபூர்ணம் என்ன? பரிபூர்ணம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம். சொல்லுங்க, என்ன இருக்குது இப்போ? கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறான். அடுத்த கிறிஸ்துவின் சரீரத்தில். அடுத்த வசனம், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள். நாங்க இருக்கோம் தலைவரா? இயேசு தலைவா, அவர்தான் தலைவர். எல்லா அதிகாரத்துக்கும் தலைவரா இருக்க அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அவருக்குள் நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவரா இருக்கீங்க. தேவத்துவத்தின் பரிபூர்ணமே கடவுள் யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள தூக்கி உன்னை என்னைய போட்டார். நம்ம அவருக்குள்ள போனோடனே நம்மள என்ன ஆயிட்டோமா? அப்ப கிறிஸ்துவுக்குள் நான் யாரு? பரிபூர்ணம். இப்ப கேட்கிறேன், நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? நீங்க நீதிமானா? நீங்க கழுவப்பட்டீங்களா? நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டீங்களா? தேவ ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? இப்போ நீங்க பர்ஃபெக்டா இருக்கிறீங்களா? ஆமா. அந்த பர்ஃபெக்ட் என்னால வரல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கனால. ஆர் யூ பர்ஃபெக்ட்? எஸ். நிறைய பாஸ்டர் வந்து பிரசன்ட் நான் கேட்டுக்கிறேன். அவர் சொல்லுவார், நான் பர்ஃபெக்ட் இல்லை, நீயும் இல்லை, நான். அதுதான் பர்ஃபெக்ட் இல்லைன்னா எல்லாம் போய் பாவத்தெல்லாம் வந்துடணும். கரெக்டான தம்பி? இன்னைக்கு நீ பர்ஃபெக்டா இருக்கிறாடாப்பா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அவர் சொல்ல பாஸ்டர், நானும் பர்ஃபெக்ட் இல்லை, நீ இல்லை, இவர் இல்லை, அவர் இல்லைன்றோம். நோ, பைபிள் சொல்றது நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறோமா? அந்த புண்ணியவானால. இந்த வாய்ப்பை கொடுத்த பிஷப் ஐயாவுக்கு நன்றி. ஐயா 4 மணி நேரம் கிரேஸ் கண்டுபிடிச்சிட்டான். எல்லாரும் கரங்களை காட்டி தேவனை மைமைப்படுத்துவோம். ஐயாவுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சகோதரி ஐயா அவர்கள் ஐயாவுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. தேவன் அவர்களை எல்லா மாவட்டத்திலும் பயன்படுத்துகிறாரு, அநேக மாநிலத்தில் பயன்படுத்துகிறாரு. சோசியல் மீடியாவில் அந்த செய்தியெல்லாம் போகுது. ஆண்டவர் அநேக டிவியில் அந்த செய்தியெல்லாம் போகுது. இன்னும் அவரை கர்த்தர் பயன்படுத்தணும். நிறைய விதைக்கிறாரு, அதுக்கேற்ற பிரதிபலன் கிடைக்கணும். நல்ல அருமையான கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் இன்னைக்கு யாரு அப்படிங்கிறத
இந்த வேத வார்த்தைகள் மூலியமாக நாம் கவனித்திருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த வாக்கியம் யாரால கிடைச்சதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவாக. அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை எல்லாரையும் தேடி கண்டுபிடித்து கர்த்தர் அப்படி சொந்த ரத்தத்தினால மீட்டு எடுத்து நம்மளை பரிசுத்தவானாக்கி இருக்கிறார். ஆகவே இப்பொழுது செய்தி கொடுத்த அருமையான இந்த பரிசுத்தவானுக்காக நாங்கள் செபிக்கலாம். எல்லாரும் தலைகளை வணங்கி ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பிரதான ஸ்மாக்கத்துக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த பெரிதான ஆண்டவரே பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த உலகம் எங்களை பாவி என்று முத்திரை கொடுத்திருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் முத்திரை உடைத்து நீ நீதிமான் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவரை நீர் முத்திரை அடைத்திருக்கிறீரே நன்றி அப்பா. இந்த உலகிலே ஆண்டவரை சோதரிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நான் இன்றைக்கு தான் அவரை அறிகிறேன். ஆனால் கர்த்தரோடு தாயின் கருவிலேயே நீங்கள் அவரை அறிந்து பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே சோத்திரம் அநேக ஆண்டவரை ஜாதிகள் மற்றில ஆண்டவரே அநேக பாவத்தில் வழிகளிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை மீட்டு எடுத்து பரிசுத்த பாதைக்கு நடத்த என் தேவன் ஆண்டவருடைய தாசனை தெரிந்து கொள்ளப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய சபைகளையும் ஆண்டவருடைய குடும்பத்தையும் அவருடைய சொந்தவர்களையும் என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கிறபடினால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் மாத்திரம் நன்ற அநேக இடங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய தாசனை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர். அவர் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சோதர ஊழியங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் திடத்தில் பிரஸ்தாபப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அவரை மறைத்து என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருடைய அல்ல ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவர் வார்த்தையை அவர் நாவல வைத்து கர்த்தர் அநேக மக்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்படக்கூடிய பிராணிகளை கர்த்தர் இந்த தாசன் மூலமாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிக்க அவருடைய போக்கு வரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே பயன்படுத்தபடியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய தாசனை ஆண்டவரை போகிற எல்லா பகுதிகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமான பகுதிகளாக மாற்றுகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் நல்லவரா இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் அவருடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறதான வேளாண் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. அழைக்கப்பட்டிருக்கிற அநேக இடங்களுக்கு போய் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் விதைக்கிற இடங்களில் பலன் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவனும் கெட்டு போக நமக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே. ஒரு மக்களும் கெட்டு போக நமக்கு சுத்தம் இல்லை. அதற்காகத்தான் பரிசுத்தவான்கள் எழுப்பியிருக்கிறீர். அதற்காகத்தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஊழியத்திலே உம்முடைய வார்த்தைகள் சுவிசேஷங்களும் உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக நன்றி. இதுவரை எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆர்டினேஷனுக்காக ஸ்தோத்திரம். வந்த அத்தனை பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஐயாவுக்காக நான் ஜெபித்து உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. ஒரே ஒரு 2 நிமிஷம் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். கேக்கு மேலே கொண்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த ஹீட்டெல்லாம் இல்லாமல் அவர் ஏசி அமைச்சு தருவதற்கு தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். நான் மட்டும் இல்லை இதே மாதிரி ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஜெபம் பண்ணி சர்ச்சை அப்படி தான் இருக்குது. அதுபோல் ஸ்தோத்திரம் அநேக சபைகள் அப்படி தான் இருக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசி அமைத்து தரணும். அதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணணும். அருமையான சுசீலா கணேஷ் அவர்களுக்கு ஏசி அமைத்து தரணும். பேராய டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்களுக்கு ஏசி அமைத்து தரணும். நமக்கும் அதை ஆண்டவர் செய்து தரணும். ரெவரண்ட் டாக்டர் அருமையான அல்போன்ஸ் ஐயா அவர்கள் அதற்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதோடு நாம் முடிக்க போகிறோம். செல்லாமா வந்து வாங்க. செல்லாமா வசந்தி அம்மாலாம் முன்னாடி வாங்க. இவங்க பிறந்த நாள் ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஏசி தர போறாரு. ஹல்லேலூயா. ஏசி வேணுங்கிறவங்க மட்டும் கருத்தா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க.
கட்டாயம் 100% வந்து சேர்ந்துடும். ஷாபா ராபா ரீபா ராபா ரீபா ராபா ஓ ரீபா ராபா ஷாபா ரீபா ராபா. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஊழியக்காரர்களாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோமே, பூமியின் மேலே அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பூமியின் மேலே அக்னியை போட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஷாபா ராபா ரீபா ராபா ஆண்டவரே. கர்த்தாவே சங்கீதம் ஆண்டவரே 104ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, என்னுடைய ஊழியக்காரர்களை நான் அக்னி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்கள் அக்னி ஜுவாலையாக மாற்றி வைக்கிறதுக்காக, அக்னியாய் மாற்றுகிறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய திருச்சபையிலும் ஆண்டவரே விசுவாசிகள் ஆண்டவரே வந்து செல்வதற்கு வசதியாக இந்த கொடிய ஆண்டவரே வெயில் நாட்களிலே ஆண்டவரே உஷ்ணமான நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கொஞ்சம் கூலிங்கை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அக்னியை தந்த தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் நீங்கள் ஏசியை உடனடியாக ஏர் கண்டிஷனை பொருத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வானமும் பூமியும் உம்முடைய நிறைவு ஆண்டவரே. கர்த்தாவே யார் யார் உருக்கமாக, யார் யார் கர்த்தாவே ஒரே மனதோடு இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ, ஒரே மனதோடு இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீங்க வானத்தை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மரியா 3:10 பிரகாரம் வானத்தை திறந்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே உபாகமம் 28:12 பிரகாரம் உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பிரகாரம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் உள்ள மறைபொருளை கொடுப்பேன் என்ற தேவன் இந்த நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஏசி வைக்க வாசலை திறக்கிறதற்காக, வானத்தை திறக்கிறதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அடுத்த மாச கூட்டத்திலே பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. கோடி நன்றி. அருமை பிஷப் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் அவர்களுக்கு நடத்தி ஆண்டவரே ஒரு புதிய வயதையும் புதிய பிறந்த நாளையும் தந்ததற்காக கொடான கோடி நன்றி. வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் பிஷப்புகளையும் சுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் மன்றாட்டுகளையும் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென் 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 அல்லேலூயா. இப்போ நம்ம ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். அவங்க பிறந்த நாளுக்காக வசந்தி அம்மாவும் அருமையான சார்லஸ் பாஸ்டர் அவங்க சரி ரைட் பரவாயில்ல, கிரியோனையா வரல, ஸ்தோத்திரம். அநேகர் இன்னைக்கு வர முடியல. நம்ம இடத்துல ஹீட் இருக்குல்ல, அதனால அநேகர் பயந்து வராமல் இருக்காங்க. நல்லவே ஸ்தோத்திரம். இந்த அருமையான கடைசி ஜெபத்தை வேதராஜையா எடுப்பாங்க. ஆசீர்வாதம் நம்ம பிரதமர் பேராயர் சொல்லுவாங்க. கடைசி அதுக்கே இருக்காங்க. நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தின் பூமி சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்காக பலியாடாக பாஸ்கா பலியாடு ரத்த செஞ்சு மீட்டெடுத்து ஆண்டவரே இந்த பலியாக்கினீரே நன்றி. கூடுகையிலும் ஆண்டவரே இந்த பேராயர் பிஷப் ஆர்டினேஷனத்திலும் பிரதம பேராயர் ஆசீர்வதிலும் ஆண்டவரை வந்திருக்கிற பரிசுத்தவான்களை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும். அம்மாக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆசீர்வதித்தவர் ஆண்டுகளை நன்மையால் முடிச்சூட்டி பாதைகளை நெய்யா பெய்ய வைத்து இன்னும் அநேக ஆண்டுகள் அவர்கள் இந்த காரியங்களை செய்ய கத்தர் திரும்பித்தார். வந்த ஒவ்வொருவரும் தனித்தனியா பேர் பேரா குடும்பமாய் சபையா ஆசீர்வதிக்கும்படியா இதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கருப்பை இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. பாடல் பாடும்போது அருமையான ஸ்தோத்திரம் வசந்தி அம்மாவும் ஸ்டெல்லாவும் இந்த கேக் வெட்டுவாங்க. 2 கேக்கையும் 2 பேரும் வெட்டணும். ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் முடிஞ்ச பிறகு நம்முடைய பேராயர் டாக்டர் கலா அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போது பாடல் பாடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to ராஜா இதுவரையும் ஆண்டவரே சோதரன் ஜெப ஆண்டவரே ஐக்கியத்தை நீ நடத்த அந்த கிருபைக்காக மக்கள் கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிற கத்தாவே. அப்பா அந்த நாள் ஆண்டவரே அம்மாக்கு விஷபமாக்கு இந்த நாள் முழுதும் நீ கண்மணி போல பாதுகாத்து ஊழியின் பாதையில அற்புதமாக அதிசயமா நடத்தி கொண்டு வந்ததே நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ நடக்க நீ பாதைகள் எல்லாவற்றையும் தேவடைய பாதுகாப்பு தேவ ஆசீர்வாத நன்மைகளால ஆண்டவரே நீ முடிச்சுமா நாங்கள் செபிக்கிறையா. காட்டிலும் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. அப்படியே ஆசத்தை நீ பெருகவே நீ பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா. அப்பா நீங்க பெருக பண்ண போற கிருபிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருக்கிற இடத்துக்கே சாப்பாடு வரும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை நீங்கள் சாப்பிட முடியாது, நான் வீட்டில் போய் சாப்பிடுறீங்கன்னா கவரில் வாங்கிட்டு போயிருங்க. நல்ல வேலையா. இப்போ வந்து முதலாவது இன்னைக்கு கிஃப்ட் இந்த பிறந்தநாள் இருக்கிறதுனால் சோதரம் ஒரு கிஃப்ட் செல்லாம கொஞ்சம் வாங்க, உங்களுக்கு கிஃப்ட் தரணும். சோதரம் முதல் கிஃப்ட் நம்ம சகரி ஐயாவுக்கு நம்முடைய சார்பாக மகளிர் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அரிசி இருக்குது, வாங்கிட்டு போயிருக்க ஒரு சிறிய கிஃப்ட். நல்ல செல்லாம் நல்லவர் செல்லம்மாவுக்கு நம்முடைய சகரி ஐயா செல்லாமேரி அம்மா கிஃப்ட் கொடுக்குறாங்க. செல்லம்மாவுக்கு அருமையான கலாரிட்டா அம்மா கிஃப்ட் கொடுக்குறாங்க. செல்லம்மாவுக்கு சோத்திரம் செல்லம்மா மட்டும் இல்லை, அப்படி பிஷப் ஐயாவுக்கும் நான் சாதிக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் அரிசி வாங்கிக்கோங்க. பின்னாடி பிரிண்ட் செய்ய அரிசி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பாக்கெட் வாங்கிட்டு போங்க. கேட்டு பக்கத்தில் ஒரு ஆள் வண்டி விட்டுருக்குறாங்க. அந்த வண்டியை கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க. கேட்டு பக்கத்தில் இருக்கு 0028. அந்த வண்டியை கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க. கட்ட நிலவர். சரி 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 கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்தாரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு தந்துடுறோம். நல்லா வேணும்.
மோசஸ் வந்து ஒரு பாட்டு பாடணும். மோசஸ் சீக்கிரம் வாங்க ஐயா. ஒரு பாட்டு இந்த மக்களுக்கு ஒரே ஒரு பாட்டு. மோசஸ் சீக்கிரம் வாங்க. சின்ன மோசஸ் அல்லேலூயா. மோசஸ் பிரின்ஸ் எல்லாரும் பிரின்ஸ் ஐயாட்ட பாக்கெட் வாங்கிட்டு போங்க. ரைஸு சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றவங்க சாப்பிட்டு போங்க. நிறைய சாப்பாடு இருக்கு. எல்லாம் வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காத சோர்ந்து போயிருக்கேன். ஒருவர் புறம் நடக்காத ஏறி போயிருக்கேன். நடக்குமா நடக்காத சோர்ந்து போயிருக்கேன். ஒருவர் புறம் நடக்காத ஏறி போயிருக்கேன். யாரும் நினைக்கிறார் வழியில் அற்புதம் செய்கிறேன். யாரும் நினைக்கிறார் வழியில் அற்புதம் செய்கிறேன். வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் நல்லவரே. நல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் இருப்பவரே. நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. Yeah.
சாப்பாடு எல்லாருமே என்ன நினைச்சு